நடுவீரப்பட்டு இங்கேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. போச் டாப் லோட் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாஷிங் மிஷினில் தண்ணி வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல மோட்டரெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. பட் ஆனால் தண்ணி வந்து வெளியே போக மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து டம்ப் வால்வு, அதாவது அந்த பெல்லோ செட்டை கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லோ செட்டை கழட்டி பார்த்தோம். அப்போவும் தண்ணி வெளியே வரலங்க. ஸோ ட்ரம்முக்குள்ளார தான் ஏதோ ஒன்று அடைச்சிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டம்ப் வால்வோட ஸ்க்ரூவெல்லாம் ரஸ்ட்டாக இருந்தது. ஒரு வழியாக அந்த டம்ப் வால்வையும் கழட்டிட்டோங்க. கழட்டிட்டு பார்த்த பிறகு தான் கைஸ் நமக்கே தெரிய வருது, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக காயின் அடைச்சிருக்கு. ஸோ அது வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணோன்னா தண்ணி எவ்வளோ வருது பாருங்களேன். அதுக்குள்ளார இருந்து ட்ரம்முக்குள்ளார இருக்க மொத்த தண்ணியும் வெளியே எடுத்துட்டு நோஸ் பிளேயர் வச்சு அந்த காயினை எடுத்தங்க. ஒரு 5 காயின் கம்ப்ளீட்டாக வந்து அடைச்சிட்ருக்குங்க. ரொம்ப நாளாகவே உள்ளே இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அந்த தண்ணி வர இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ பல்செட்டரையும் கழட்டி பார்த்துட்டோங்க, உள்ளே ஏதாவது அடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே இருக்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இன்லெட் வால்வில் இருக்க அந்த ஃபில்டர்லேயும் பிளாக் இருந்தது. ஸோ அந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பின்னு போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணி சும்மா பக்காவாக வெளியே வருதுங்க. கஸ்டமர் நம்ம கூப்பிட்ட உடனே வந்து ஆன் ஸ்பாட்டில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்க, எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பிங்க. நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் நம்மளோட ஒர்க்குக்கு. ஸோ உங்கள் வீட்டு வாஷிங் மிஷின்லேயும் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததா ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.